அப்புறம் எதுக்குடா இங்கே வந்து தட்டேந்திட்டு இருக்க? சீமா அப்படி சொல்லிட்டாரு. ஒழுங்கா கேள்றா பைத்தியக்காரன். இந்திய மொழி இந்தின்னு உங்களுக்கு எந்த பைத்தியக்காரன் சொல்லி கொடுத்தது? இப்போ என் தம்பி என்னடா வைக்கணும், நானும் வச்சிருக்கேன். வழி கேட்டேன், வழி சொல்ல மாட்டேன்ட்டான். நீங்க கேள்வி கேட்குற நீங்க எல்லாம் எனக்கு வாக்கு செலுத்திட்டீங்கன்னா நான் வந்துடுவேன். நான் தான் பதாவை வச்சுக்கிட்டு கைது செய்யாதே கைது செய்யாதேன்னா, இங்க வாப்பா, எனக்கு பணம் தரல, எனக்கு பணமே தரமா. நீங்க எல்லாருமே நான் உங்ககிட்ட பொதுப்படையா கேட்கிறேன். கட்சியை நடத்துறது நான், கட்சியிலிருந்து போறதை பத்தி கவலைப்படாம இருக்கிறது நான். நீங்க எல்லாம் இவ்வளவு கவலைப்படுறீங்களே என் கட்சியை பத்தி, எவ்வளவு எவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்க. நீங்க வேற எதையாவது நீங்க எதாவது பேசுகிறீங்க. என் கூட வாங்க, அங்கே போய் இங்கே வாங்க, உணவு விடுதியில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தன் வாரான், வட இந்தியன் தெரியுது, பாணிகராக ஜல்தி ஆரோ, இவன் எங்கால் அவன் தமிழ் கற்றுக்கிறான்றீங்க. ஒரு தடவை ஒரு விடுதியில் போய் வண்டியை நிறுத்திட்டு போனால் 2 மாதத்துக்கு முன்னாடி எங்காலுங்கண்ணா அண்ணன் பின்னாடி எடுங்கண்ணா, பின்னாடி வண்டி நிறுத்துங்கன்னு பார்த்துக்கிறேன்னா 2 மாதம் விட்டு போகிற காடி கராகங்கிறான். யார் அவன்? உளமாற இந்தியை திமுக எதிர்க்குதுன்னா நீ இதுக்கு சவுகார்பேட்டையில் இந்தியில் பேசி வாக்கு கேட்டீங்க. எதுக்காக இந்தியில் சூரட்டி ஓட்டினீங்க? எதுக்காக ஈரோடு கிழக்கில் இந்தியில் சூரட்டி ஓட்டி வாக்கு கேட்டீங்க? எதுக்காக கேட்டீங்க? உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி மொழி பாடமாக இருக்கா இல்லையா? தமிழ் இருக்கா, இந்தி இருக்கா? உங்களுடைய பார்வையில் கமலஹாசன் மாதிரி விஜயும் பின்னடைவாவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை ஓரளவுக்கு எழுந்து அரசியல் களத்தில் போராடி ஜெயிக்க வாய்ப்பு? நீங்கள் நம்ம ஒரு களத்தில் நின்று போர் செய்யும்போது அவர் தொய்வடைவாரா, அவர் பலகீனம் அடைவாரா, அவர் பின்னடைவாரா நின்று நம்ம சண்டை செய்ய முடியாது. நம்ம முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நம்ம செய்கிற போரை, அந்த சண்டையை மூர்க்கமாக செஞ்சு முன்னேறி போயிட்டே இருக்கணும். நாங்கள் எந்த மாதிரி சூழலில் இந்த இயக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பல தடவை நான் விளக்கிட்டேன், நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். லட்சக்கணக்காக என் இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது அந்த பிணக்குவியிலிருந்து பிரசவிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் கண்ணீரிலும் இரத்தத்திலும் கருக்கொண்டவர்கள். தாலாட்டில் வளராமல் என் இனச்சொந்தங்கள் கத்திய கதறல்கள் வைத்த ஒப்பாரி ஓலத்தில் வளர்ந்தவர்கள். அதனால் எங்களுடைய காயம் பெரிது, நாங்கள் இழந்தது பெரிது. கச்சத்தீவு, காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, எங்கள் நிலத்தின் வளங்கள் எல்லாம் களவு போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நான் ஒரு கட்சியில் இருந்தேன், இவர் ஒரு கட்சியில் இருந்தார், இவர் ஒரு கட்சியில் இருந்தார். எல்லாம் இந்த அரசியல்கள், இந்த தலைமைகள் எங்களுக்கானது என்று நம்பி இருந்தபோது கடைசியாக முற்று முழுதாக கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தில் இது நமக்கான அரசியல் இல்லை. அப்போ நமக்கான மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, இனி நம்ம உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமக்கான உரிமையை இனி நாம் தாண்டா போராடி பெறணுங்கிற போது என்னைய மானிய உணர்வு கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களும் ஒன்றிணைந்து இந்த படையை உருவாக்கணும். இதனால் நீங்கள் மற்ற இயக்கங்களோடு எங்களை போய் ஒப்பிட்டு, ஏன் நான் இன்றைக்கி நான் வைத்திருக்க வாக்கு விழுக்காட்டுக்கு யாரோட கூட்டணி போனாலும் பெரிய வியாபாரம் பண்ணி பிழைக்கலாம்ல, முன்னாடியே போயிருக்கலாம்ல. 2 விழுக்காடு 1 விழுக்காடு வச்சுருக்கவங்களெல்லாம் கூட்டணியில் சீட்டு நோட்டும் கொடுக்குற கட்சிகள் என்னை கூப்பிட்டுருக்காதா? கூப்பிட்டுருப்பாங்களா இல்லையாம்மா சொல்லுங்கள். நான் போயிருக்கேனா பற்றியில்? ஏன்னா நான் இந்த நோட்டுக்காக சீட்டுக்காக வந்தவன் இல்லை, இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக வந்தேன். என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு எங்கள் கையளிக்கப்பட்டிருக்கு. என் முன்னோர்கள் இப்போது கடந்த காலங்களில் செய்த வரலாற்று தவறை நாங்கள் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வந்தவங்களெல்லாம் திருப்பி போய் இந்த இந்திய திராவிட கட்சிகள்கிட்ட சரணடைஞ்சு மறுபடியும் ஒப்புக்கு சும்மா எதிர்க்கிறோம். எவன் இந்தியை திணிச்சானோ அவனோட வலுக்கட்டாயமாக தேர்தல் வெற்றிக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் போய் கூட்டணி வச்சுங்க. எதிர்ப்பு இல்லாமல் உள்ள வந்துட்டு அதுதான் இங்கே இந்த நாடகத்தை இப்போ தேர்தல் நேரத்தில் போடுறது. ஒருத்தர் இந்தி வேணும்னு ஒரு கட்சி எடுத்துக்கிறது, இந்தி கூடாதுன்னு சொல்கிறது. எந்த இடத்துல இந்தி இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த கட்சி திராவிட கட்சிகளின் ஆட்சியில் எந்த இடத்துல இந்தி இல்லை? எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. பத்தாக்குறைக்கு இந்திக்காரனில் 1.5 கோடி கொண்டாந்து இறக்கிட்டீங்க. நீங்கள் வாங்க, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம். அங்கே பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகைகளில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் நீங்கள் இந்தியை கொண்டு நிறுத்திட்டீங்க. இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இத்தனை மொழிவழி மாநிலங்கள், அந்த நிலத்தில் வாழக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள், ஒரு பன்மகை தன்மை கொண்ட ஒரு நாடு இது.
இந்த நாட்டினுடைய தனிச்சிறப்பே உலக நாடுகளின் பார்வையில் பல மொழி பேசக்கூடிய பல கலை இலக்கிய பண்பாட்டு வாழ்வியல் முறையை கொண்ட இனங்கள் ஒரே நாட்டுக்குள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்பது தான் இந்த நாட்டுக்கு இருக்கிற தனிச்சிறப்பே, பெருமையே, அழகே. அதுதான். அதை சிதைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்கிறார். அதாவது இதை எதிர்த்து பேசுகிற நம்மை தேச துரோக குற்றம்பாங்க. உண்மையிலே தேச துரோகம் செய்கிறது, நாட்டை பிரித்தால துண்டாட துடிப்பது இவர்கள் தான். நீங்கள் அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வது அதான் நீங்கள் அதுக்குத்தான் தனித்தனி மாநிலங்கள். இப்போ நாம் என்ன கேட்குறோம், இந்தியை நாங்கள் கட்டாயம் படித்தாகணும், 3வது மொழி ஒன்று இருக்கணும்னா மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கான தேவை, அதற்கான அவசியம், அதற்கான காரணம் என்னன்னு யார் விளக்குவா? மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்குள்ள அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதுக்கான தேவை என்னவா இருந்தது? ஒரே மொழி, நாடங்களும் இந்தி. இந்தியாவில் இத்தனை மொழி இருக்கும்போது நான் ஏன் அந்த இந்தியை மட்டும் படிக்கணும்? ஏன் நான் தெலுங்கு படிக்கக்கூடாது? நான் ஏன் வங்காளம் படிக்கக்கூடாது? நான் ஏன் போஜ்பூரி, மகாராஷ்டிரா, இந்த மணிப்பூரி இதெல்லாம் நான் ஏன் படிச்சுக்கிற கூடாது? ராஜஸ்தானிலாம் தனி மொழி தானே, பீகாரி தனி மொழி, பஞ்சாபி தனி மொழி, அதெல்லாம் நான் ஏன் படிச்சுக்கூடாது? நான் ஏன் கன்னடம், இந்த மலையாளம் கற்றுக்கக்கூடாது? அது ஏன் உங்களுக்கு அதில் என்னது? இந்த இந்தியை மட்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் உங்கள் மொழி எப்படி உங்களுக்கு உயர்வாக இருக்கோ அது மாதிரி தானே எனக்கு என் மொழி. அப்போ நீ அதை ஏன் படிச்சுக்கிறன்னு சொல்லலை, நீ ஓ மொழியை மட்டும் இந்தி படிக்கணுங்கிறதுக்கான தனி காரணம் என்ன? அதுக்கு என்ன, அதுக்கு சிறப்பு காரணம் என்ன? இந்த மும்மொழி கொள்கையில் ஏன் என் மொழி தமிழ் இல்லை? ஏன் கன்னடம் இல்லை? ஏன் தெலுங்கு இல்லை? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இல்லையா? யார் இந்த நாட்டின் இறையாண்மையை, ஒருமைப்பாட்டை சிதைப்பதற்கு வேலை செய்கிறதுன்னு மட்டும் நீங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். இது பல மொழி பேசக்கூடிய இன மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு ஐக்கியம், ஒரு ஒன்றியம். அதை ஒரே மொழியை நீங்கள் வச்சு அதில் கொண்டு வர்றதுங்கிறது இந்த நாட்டை கூறு போட துண்டாட துடிக்கிற வேலை. அது அந்த முதல்ல அதை விடணும். இங்கே யார் இந்தி கற்கலைன்பார், அவசியப்படும் போது விரும்பினால் கற்கிறார். நம்ம பிள்ளைகள் அதிகப்படியாக ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு ஆங்கிலம் படிக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஆபத்தே ஆங்கிலம் பயிற்று மொழியானதில் தான் பேராபத்தாக வந்துட்டு. அந்நிய மொழி ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்க ஏன் இந்திய மொழி இந்தியை எதிர்க்கிறீங்க? ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்றதுன்னு இல்லை, நீங்கள் இந்திய மொழி இந்தின்னு உங்களுக்கு எந்த பைத்தியக்காரன் சொல்லி கொடுத்தது? எந்த பைத்தியக்காரன் உங்களுக்கு சொன்னது இந்தி மொழி இந்திய மொழி? யார் சொன்னது? இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் சொல்றார். இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் இருக்கார்ல, நாங்கள் சொல்கிற கருத்தை உலக நாடுகள்லாம் சொல்லி வர்றார். உலக மொழிகளின் முதன்மொழி தொன்மையான மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறார். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து நீங்கள் அறியலாம்ங்கிறார். அந்த மொழிக்கு நீங்கள் கொடுத்த முன்னுரிமை என்ன? இந்தியாவின் முதன்மொழி தொன்மையான மொழி இந்தின்னு பேசுகிறது எவ்வளவு வரலாற்று மொழியியல், மொழி வரலாறு, மொழி புரிதல் இல்லாமல் ஆய்வு தெரியாமல் பேசுகிற ஒரு 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 பதில் அது, ஒரு செய்தி அது. எப்படி நீங்கள் பதிவு பண்ணுறீங்க? இந்திய மொழி இந்தின்னு உங்களுக்கு எந்த சாசனத்தில் இருக்குது? யார் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு? அதிகபட்சமாக எத்தனை மாநிலங்களில் இந்தி தாய்மொழியாக இருக்குது? மகாராஷ்டிராவில் என்ன மொழி? பீகாரில் என்ன மொழி? ராஜஸ்தானில் இந்தி போல இருக்கும் இந்தி. அது இது தேவையற்றது. இந்திய மொழி இந்தின்ற கற்பிதமே ஆபத்தானது. நீங்கள் இங்கிலீஷை ஒரு பயன்பாட்டு மொழியாக நம்ம எடுத்துக்கிறோம். அது கெடுவாய்ப்பாக வெள்ளக்கார ஆண்டுட்டதுனால இங்கே வந்துடுச்சு. இன்றைக்கி பல நாடுகளில் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ் போன்ற நாடுகள் ஆங்கிலம் எடுபடுதா? நீங்கள் ஃப்ரான்ஸில் போய் இங்கிலீஷில் பேசிடுவீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன். வழி கேட்டேன், வழி சொல்ல மாட்டேன்ட்டான். அவன் ஃப்ரெஞ்சில் தான் பேசுவான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறாம நீங்கள் ஒரு 2-3 மாநிலத்தில் பேசுகிறதுனால அந்த மொழியை எல்லா நாடுகளும் திணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. நாங்கள் விரும்பினால் கற்கிறோம். அதில் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் எங்கள் பிள்ளைகள் 36 லட்சம் நாங்கள் வாழ்கிறோம். 36 லட்சம் வாழ்கிறோம். எல்லா மாநிலங்களையும் பரவி வாழ்கிறோம். அங்கே இங்கேருந்து கற்றுக்கிட்டு போய் அங்கே குடியேறணுமா? அங்கே போனவொன்னே 2-3 மாதத்தில் அந்த மொழிகளை கற்றுக்கிட்டோம். அவ்வளோதான். இன்றைக்கி
எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் இந்திய குடிமைப் பணிக்கு படிச்சுட்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர்கள்லாம் மற்ற மாநிலங்களில் போய் பணி செய்யும்போது அங்கே போகும்போது வட இந்தியாவுக்கு அந்த மொழி தேவைப்படுது, கற்றுக்குறாங்க, அவ்வளோதானே. இது நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். அது இந்திய மொழி, அது மும்மொழி கொள்கையில் அது ஒரு கொள்கை மொழியாக இருக்குதுங்கிறத ஒருபோதும் ஏற்க முடியாது. அது தேவையற்ற சிக்கலை உருவாக்கும். இந்த திராவிடர்களை நீங்கள் நம்பாதீங்க. இது இந்த தேர்தலுக்காக நடிக்கும். நீங்கள் இந்த சிக்கலை அன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சுருந்துருக்கணும். இத்தனை ஆண்டுகளாக கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரங்களில் இருந்து அன்னையிலிருந்து பிரச்சனை. இந்த மொழிக்காக இந்தி திணிப்புக்காக போராடி 800 பேருக்கு குறையாம செத்துருக்கா. நீங்கள் 18 பேர் தான் கணக்கில் காட்டியிருக்கீங்க. அத்தனை பேரோட உயிர் தியாகம் பைத்தியக்காரத்தனமாயி. உன் மொழி உனக்கு, என் மொழி எனக்கு. ஒரு தொடர்புக்கு ஒரு மொழி வேணும். அது ஏற்கனவே ஆங்கிலம் இருக்குது, அப்போ அவசியம் இல்லை, அவ்வளோதானே. திமுகவை தனித்து நின்று நான் இந்தி திணிப்புக்கு எதிராக பேரணி நடத்தினேன். திமுக எனக்கு அனுமதி எங்கே கொடுத்துச்சு தெரியுமா? உண்மையிலே உளமாற ஏற்ற நீ எங்கே கொடுத்துருக்கணும்? எந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லையா இங்கே தள்ளிவிட்டீங்க. உளமாற இந்தியை திமுக எதிர்க்குதுன்னா நீ இதுக்கு சவுகார்பேட்டையில் இந்தியில் பேசி வாக்கேட்டீங்க. எதுக்காக இந்தியில் சூரட்டி ஓட்டினீங்க? எதுக்காக ஈரோடு கிழக்கில் இந்தியில் சூரட்டி ஓட்டி வாக்கேட்டீங்க? எதுக்காக கேட்டீங்க? உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி மொழி பாடமாக இருக்கா இல்லையா? தமிழ் இருக்கா, இந்தி இருக்கா? இப்போ 30,000 ஸ்கூல்ல தமிழ் நீங்க அப்போ இப்போ எதுக்குறீங்களே, அப்போ 30,000 ஸ்கூல்ல தமிழே கட்டாயமாக்க நீங்க வற்புறுத்திக்கலாமே. நான் வற்புறுத்தி என்ன நீங்கள் இப்போ உங்கள் மூலமாக வற்புறுத்துகிறேன். தமிழை பயிற்று மொழியாக கொண்டாங்க, பாடமொழியாவது கொண்டாங்க சொல்லிட்டீங்க. வற்புறுத்திட்டேன், கொண்டு வந்துடுவாங்களா? இவங்களை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி தமிழை போயிட்டுருப்பீங்க? நீங்கள் அரசு பள்ளியில் கொஞ்சம் கொஞ்சம் தமிழை படித்து கொண்டிருந்த பிள்ளைகளையும் கடைசியாக அதை ஆங்கில வழி கல்வியாக மாற்றி கடைசி சவப்பட்டிகளை தமிழை அடக்கி உள்ளே போட்டு கடைசி ஆணி அடித்தது இவங்க தான். கல்வியை தனியார் முதலாளிகளுக்கு விற்றுவிட்டு அவன் வியாபாரம் பண்ணுறவன் எதை படிக்கிறத மக்களுக்கு ஒரு மோகம் இருக்குது. ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்லைங்கிற புரிதல் இல்லை. அது லாங்குவேஜ் தானே ஒழிய அது நாலேஜ் இல்லைங்கிற புரிதல் இல்லை. அதனால இங்கிலீஷ் படிக்கிறதுன்ட்டு அதில் ஒரு மோகத்தில் எல்லாரும் தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்க அரசு பள்ளியில் கூட தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. தமிழ் பயிற்று மொழியாக இருந்தது, ஆங்கிலம் பயிற்று மொழியாகி தமிழ் பாடமொழியாக மாறிச்சு. அப்புறம் தமிழ் விருப்ப மொழியாக மாறிச்சு. எந்த தமிழனும் விரும்பாமல் போயிட்டான். இப்போ இங்கிலீஷ் படிக்கிறதா ஒரு அறிவுன்னு ஒரு பொது புத்தியில் ஏற்றுனதுனால இந்த சிக்கல். இப்போ இந்தி படிப்போம், எதுக்கு? ஒரு காரணம் சொல்லுங்கள். இந்தியை நீங்கள்லாம் படிக்கணும், ஏன் அப்படின்னு இருக்குல்ல. எதையாவது பேசுகாது. எந்த நாடு இந்தியாவில் ஹிந்தி கேட்கறது இந்தி பேசுகிற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா? அப்புறம் எதுக்குடா இங்கே தட்டேந்திக்கிட்டு இருக்கா? 1.5 கோடி பேர் இங்கே என் வீட்டில் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா? எதுக்கு வேலை செஞ்சுடா? என்ன வளர்ந்துட்டா நீ? என்ன வளர்ந்துட்டா? நீங்கள் வாங்க வட இந்தியா முழுக்க பார்ப்போம். வீடு இருக்கா? இல்லை எதில் வளர்ந்துக்க? நீ எதில் வளர்ந்துருக்கா? மருத்துவத்திலையா இல்லை கல்வியிலையா? வாய்த்துக்காரத்தனம் பண்ணக்கூடாது. ஏதாவது பேச்சு வளர்ந்துருக்கு. நாடே பிச்சைக்கார நாடாக இருக்குது. வளர்கிற பட்டியலே இல்லை இந்தியா. வளர்கிற பட்டியலில் இந்தியா இருக்கா? பட்டினி, உலக பட்டினியில் இருக்கிற நாடுகளின் குறியில் எத்தனாவது இடத்துல இருக்கு? ஊழலில் தலை சிறந்த நாடு, பசி பட்டினியில் தலை சிறந்த நாடு இந்தியா. இதை வளருதுன்னு வெறும் வெற்று வார்த்தையை வச்சு பசப்பிக்கிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறத எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு போய் வளர்ந்த நாடு. சொந்தமாக ஃப்ளைட் வச்சிருக்கியா? சொந்தமாக ஃப்ளைட் வச்சிருக்கியா? 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவா. ஃப்ளைட் எவன் ஓட்டுவான்? திருச்சியில் கட்டியிருக்கா எத்தனை பலாயிரம் கோடியை போட்டு ஏர்போர்ட்டு. யாரோட ஃப்ளைட்டு? அவன் யாருக்கான லாபத்துக்கு கட்டப்பட்டது? மக்களுக்கான சேவையா, முதலாளிக்கான லாப தேவையா? யாரை ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு பண்ணி வளருதுன்ட்டு அமெரிக்காவில் அங்கிருந்து திருப்பி என்ன பண்ணால கொண்டு வர இறக்க ஒரு நாட்டு குடிகளை இறக்க வானூர்த்தி வச்சிருக்கியா? எதையாவது கூச்சல். அதுதான் மாறுதல். இலங்கையில நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, இங்க நடக்கும். எழுதி வச்சுக்க. நடக்கும், எழுதி வச்சுக்கிறேன். மூன்றாவது ஏதாவது ஒரு மொழி கத்துக்கிறத நாங்க நீ ஒன்னும் அறிவுறுத்த தேவையில்லை, சொல்ல முடியல. நாங்க கத்துக்கிட்டு தானே இருக்கோம். ஏதாவது ஒரு மொழி கத்துக்குன்னு அதுல இல்லையே.
யார் அவங்க தானே. இந்தியை விரும்பாத மாநிலங்கள் அவர்கள் ஏற்கிற வரை இந்தி திணிக்கப்பட மாட்டாதுன்னு சொன்னது இவங்க தான். அதை நீங்க சொல்ல வேண்டியதில்லை தம்பி, நாங்களே கத்துக்குவோமே, எங்களுக்கு தேவைன்னா கத்துக்குவோமே. அதுதான் அவரை சரியா படிக்க சொல்லியிருக்கேன். அவரை படிக்க சொல்லியிருக்கேன். எடுத்தவொடனே மொழி கொள்கையில கொள்கை மொழி தமிழ்னு போட்டிருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தேசியனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழி. நாங்கள் சொல்லியிருக்கிறது பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், அது கட்டாய பாடமொழியாக இருக்கும். உலக மொழிகள் எல்லாம், எல்லா உலகத்தின் மொழிகளும் எங்கள் விருப்ப மொழியாக இருக்கும், இந்தி உட்பட. நீங்கள் வாங்கி பாருங்கள், மக்களரசு.comல அதை கொடுத்துருக்கேன், தட்டி பாருங்கள், அதில் இருக்குது. இந்தி எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். நான் தானே எழுதுனேன், நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள், மொழி கொள்கை தெரியும். இங்கே ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு வரானா அவன் எப்படி எங்கள் ஊரில் சோறு திங்கிறானா வேற எதுவும் திங்கிறானா? நீங்கள் சோறு திங்கிறது கக்கூஸ் போகிறதுக்கெலாம் ஒரு மொழியை கற்றுக்கிற சொல்கிறீங்க. அவர் சொரார் இதை விட்டு வெளியில் போனால் கக்கூஸ் போக முடியாதுன்னு. அப்போ ஹிந்தி கற்றுக்கிறது கக்கூஸ் போக தான். இந்தியின் தேவை கக்கூஸ் போகிறதுக்கு தானே தம்பி ஹிந்தி கற்றுக்கிறது. என்ன தம்பி நீங்கள் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க? தேவைன்னா கற்றுக்க போகிறோம். வட மாநிலத்தில் போய் வாழணும்னு என்ன? ஏய் நீ தான்ப்பா அங்கேருந்து வண்டியாக இறக்கி விடுற. தொடர் வண்டியில் நிற்க முடியாத அளவுக்கு இறங்கி வந்து ஒரு நாளைக்கு 3000 4000 ஏன் மண்ணில் இறங்கிட்டு இருக்கானா, நான் போய் அங்கே இறங்கிட்டு இருக்கேன்னா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அவன் தமிழ் கற்றுக்கிட்டு தான் வரானா? தம்பி நாங்கள் வட இந்தியாவில் ஹிந்தி கற்றுக்காமல் போனால் சோறு திங்க முடியாது, கழிவறை போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் சொல்கிறாங்க ஹிந்தி கற்றுக்கலைன்னா பானிபூரி கூட வாங்கி திங்க முடியாதுன்னு. அப்படி என்ன அந்த பூரியை வாங்கி திங்க வேண்டியிருக்கு? என்ன நீ வந்து எங்கள் ஊரில் சோறு தின்றுவ, வேலை பார்த்துருவ தமிழ் படிக்காமல். ஆனால் நான் வந்து ஹிந்தி படிக்காமல் ஊரில் வர முடியாது. இது தமிழ் மேல விருப்பம் இல்லை சார். அவன் தமிழை பழகிக்கிறான் சார், தமிழை நல்லா பேச ஆரம்பிச்சிடலாம் சார். நம்ம ஹிந்தி பழக மாட்டோம் சார், ஹிந்தி பேச மாட்டோம் சார். நீங்கள் வேற எதையாவது நீங்கள் எதாவது பேச்சுக்க என் கூட வாங்க. அங்கே போய் இங்கே வாங்க, உணவு விடுதியில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தன் வாரான், வட இந்தியன்னு தெரியுது, பானிகராக ஜல்தி ஆரோ, இவன் எங்கால் அவன் தமிழ் கற்றுக்கிறான்றீங்க. ஒரு தடவை ஒரு விடுதியில் போய் வண்டியை நிறுத்திட்டு போனேன். 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கால் நான் அண்ணன் பின்னாடி எடுங்கண்ணே, பின்னாடி வண்டியை நிறுத்துக்கன்னு பார்த்துக்கிறேன்னா 2 மாதம் விட்டு போகிற காடி கராகங்கிறான். யார் அவன் அங்கே இருந்த எங்கால காண வேற ஒருத்தன் காடி கராக நின்றுருக்கான். 2026 திராவிட கட்சிகள் இல்லாம சீமானந்தன் தலைமையில ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு. யார் வருவான்னு சொல்லுங்க, நான் சேர்த்துக்கிறேன். சிரிக்காது, இருங்க. யார் அதாவது இங்கே பாருங்க, யார் வருவா எப்படின்னா, இங்கே அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, காசு கொடுக்காம வாக்கு வாங்க முடியாது, பணம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது, அப்போ ஓட்டுக்கு காசு கொடுத்தா பெற முடியுங்கிற பெரிய கட்சிகளே அதை உருவாக்கி வச்சுட்டதுனால எங்கூட வந்தால் எனக்கு அவங்களுக்கு கொடுக்கவும் காசு இல்லை, வாக்கு கொடுக்கவும் காசு இல்லை. அப்படிங்கும்போது இப்போ நான் வந்து 36 லட்சம் வச்சுருக்கேன் அப்படின்னா, இதை பல மடங்கு உயர்த்தி காட்டினா காசு கொடுக்காமலும் வாக்கை பெற்றுற முடியும், வென்ற முடியும், அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை நான் உருவாக்கினேன்னா மற்ற கட்சிகளுக்கு நம்பிக்கை வரும், என் கூட வருவாங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எதுக்கு நம்ம கட்சியை காப்பாற்றணும், இப்போ நம்ம வந்து ஜெயிக்கிற பக்கம் இருக்கணும், அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. வந்தா கூட்டிட்டு வாங்க, நம்ம வந்து கட்டி தெளிவை அரவணைச்சு சேர்த்துக்கலாம். என் மேலே நீங்கள் இவ்வளவுலாம் அக்கறை வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கல. உங்கள் பேரன்புக்கு நன்றி. அதிகாரத்துக்கு போன கட்சிகள் செய்த ஒரு நன்மை சொல்லும். நான் போகிறேன். யார் இப்போ நபிகளார்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்க நபிகள் நாயகம் அவர்களேன்னு. நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்ற. நான் அதிகாரத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு ஒரு சகோதரனா சொல்லுங்கள். நீங்க வந்து இப்படி பொதுமக்களிடம் நீங்க கத்தி குரல் வைக்கிறத விட
பார்லிமெண்ட்லயோ சட்டசபையிலயோ நீங்க போய் குரலை உயர்த்தினீங்கன்னா மக்களுக்கு தேவையானதை நீங்க எல்லாமே போட்டவே செய்யலாம்னு சொல்லி அருமையா சொல்லிட்டீங்க. நீங்க சொல்ற எங்க அண்ணன் 2 தடவை 3-4 தடவை இப்ப 2 உறுப்பினர் வச்சிருக்கிறாரு. திமுக மொத்தமா 40 உறுப்பினர் வச்சிருக்கு. இந்திக்கு ஏன் தெருவில் போய் நின்று போராடுது? இந்திக்கு மீனவர்களை தொடர்ச்சியா கைது பண்றான்னு தெரியுது. 39 போன தடவை உறுப்பினர், இந்த தடவை 40 உறுப்பினர் உள்ள வச்சுக்கிட்டு வெளியில பாராளுமன்ற வெளியில பதாயை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு இந்த உறுப்பினர் எதுக்கு? அதை தான் நான் செய்வேனே. நான் தான் பதாயை வச்சுக்கிட்டு கைது செய்யாதேன்னா, ஏய் இங்கே வாப்பா, எனக்கு பணம் தரல, எனக்கு பணமே தரமன், நீ போராடி பெறதுக்கு போட்டிட்டு வென்று போனியா, புலம்பிக்கிட்டு நிற்க வென்று போனியா? அதை தான் நாங்கள் அதிகாரம் இல்லாத மக்கள் நாங்கள் போராடுவோமே. நீனு எனக்கு பணமே தரல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது பண்ணுறது, இது 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 எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க? நீங்கள் கேள்வி கேட்குற நீங்கள்லாம் எனக்கு வாக்கு செலுத்திட்டீங்கன்னா நான் வந்துடுவேன். நீங்க என்ன ஒரு கேள்வி அவருக்கு, அதிகாரத்துக்கே நான் வரமாட்டேன் அப்படிலாம் என்னெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கேடா. இங்க பாருங்க, அதிகாரத்துக்கு வரணும். அதிகாரத்துக்கு வர்றதுக்காக தான் இவ்வளவு வேலை செய்கிறேன் நான். உங்களுக்கு புரியுது? ஏன்னா அதிகாரம் மிக வலிமையானதுன்னு அண்ணல் அம்பேத்கர் கோட்பாட்டை எடுத்துக்கிட்டவங்க நாங்கள். இப்போ இதில் என்னென்னா, எந்த வழியில் வருவதுன்னு இருக்கு. இப்போ திமுகவோட அதிமுகவோட இந்த 2 கட்சிகள் தான் இங்கே இருக்குது, மாறி மாறி அதிகாரத்தில். இதில் எந்த வழியில் நான் வரணும்? நான் இப்படி போய் முதல்ல உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன், நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கேனா இல்லையா? இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்று நடந்திருக்கா? திராவிடம் பேசாமல் பெரியாரை பேசாமல் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நான் 2ஐயும் பேசாமல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கேன். ஒரு எளிய மகன் ஐயா விஜயகாந்த் வந்திருக்காருன்னா, அவர் புகழ்பெற்ற திரைக்கலைஞர், அவருக்கு நாடெங்கிலும் ரசிகர்கள் குவிந்து கிடந்தாங்க. அவர் படக்குன்னு தொண்டர்களாக்கி வந்துட்டார். எனக்கு நாம் ரசிகர்கள் எனக்கு யாருமே கிடையாது. ஒரு மகனாக வந்து கத்தி இந்த 8 ஆண்டு கால அரசியல் 8 ஆண்டு ஆயிடுச்சு சேர்த்து எனக்கு ஒரு சின்னமாக இல்லை. ஒரு நேரம் ஒன்று கொடுப்பாங்க, 2 மெழுகுவர்த்தியும் கொடுப்பாங்க, அப்புறம் அது போய் சேரும் டபக்குன்னு எடுத்துக்கிட்டு. இந்த விவசாயம்லாம் எப்படி தெரியுமில்ல, இது ஒன்றும் சரியில்லை, இதில் ஏதாவது இருக்குதா பாருங்கள், தட்டி பாருங்கன்னொன்னா அதில் இந்த கரும்போட ஒரு விவசாயி இருந்து கண்ணா கிசான்னு ஒன்று கொடுத்தான். சரி இதை குடியான்னு நான் தான் அதை விவசாயின்னு ஆக்கி கொண்டு போனேன். 6 தேர்தலாக போட்டிட்டேன், இடைத்தேர்தல் மற்றது இல்லை. படக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு விட்டு மைக்குன்னு ஒரு சின்னத்தை நான் வேட்பாளரை அறிவிக்கும் போது கூட எனக்கு சின்னம் கிடையாது, கடைசியாக கொடுத்தாங்க. அது மைக்குன்னு கொண்டு போனேன். ஒரு சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்ட சின்னம், கை, தாமரை, ரெட்டலை, உதயசூரியன் இதெல்லாம் வந்துடுது. எனக்கு 8வது பெட்டியில் இருக்கு என் மைக்கு. அதை மைக்கை தேடினா அதுக்குள்ள கீழே எனக்கிட்ட கொடுத்த மைக்கு இல்லை, கீழே 2 பித்தானை வச்சு அது சீப்பு மாதிரி ஆயிடுச்சு. அதை தேடி 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி இந்த மகனை, எளிய மகனை, யாரும் பெரிய வேட்பாளர், இவர் ஐயா பொன்முடி மகன், இவர் ஐயா துரைமுருகன் மகன், இவர் இந்த மகன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்திருக்கான என் மக்கள் எவ்வளோ மகத்தானவர்கள்னு பாருங்கள். அதனால் இது அதிகாரத்துக்கு வரணும்னா எப்படி வரணும்னு இருக்குது. நீங்கள் முருங்கை மரம் இந்த மரத்தை தேடுறீங்க, நான் ஏன் ஆலமரம் அரச மரமாக இருக்கக்கூடாது? கொஞ்சம் மெதுவாக தான் வளர்றேனே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருங்க. அழைத்த விஜய் உங்களை கூட்டணிக்கு அழைத்தா போய் கூட்டணியில அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு கூட்டணி அமைப்பீங்களா? என் மேலே உங்களுக்கு அவ்வளவு கோபமும் அவ்வளவு வன்மை எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்கள்? ஏங்க எதடி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் கூப்பிட்டே நான் போகல. அது எனக்கு சரி வராது. நான் எடுத்துக்கிட்டு போகிற அரசியலுக்கு சரி சரியில்லை. அதை விட்டுட்டு நம்ம ஒரு கோட்பாட்டை என் அன்பு மக்கள் ஏற்கணும். உன் மதம் சிறந்தது, நீ வழிபடு, என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இதுதான் இருக்குது, அதான் குரான்லேயே இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அவரவர் வழிபாட்டை அவரவர் புனிதமாக கருதி போயிடணும். நம்ம எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகள், இந்த நிலத்தின் மக்கள். இங்கே இருக்கிற இஸ்லாமியர் யாருன்னு முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்கள். இப்போ என் தம்பி எங்கடா ஹக்கீமுங்கடா, என் தம்பி ஹக்கீம். நம்ம அம்மா, நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன். எங்கள் அப்பா முஸ்லீமு, எங்கள் அம்மா வேறு சமயத்தை சார்ந்தவங்க. சரிவாதி சொந்தங்கள் வேறு சமயத்தில் இருக்காங்க, சரிவாதி சொந்தங்கள் இஸ்லாத்தில் இருக்காங்க.
என் தலைமையில் தான் திருமணம் நடந்தது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ எங்கள் அப்பா இளையராஜா நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிற வச்சுருக்கீங்க, இந்துனே வச்சுக்கிறீங்க. என் தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுட்டான், யுவன் சங்கர். இதை எப்படி எடுத்துக்கிறது? என் அன்பு சகோதரன் ரஹ்மான் வந்து இஸ்லாத்தை ஏற்றார். ஆனால் என் தம்பி ஜி பிரகாஷ் இன்னும் அங்கேயே இருக்கான். இதை எப்படி எடுத்துக்கிறது? நாங்கள் அவருக்கு விருப்பம் அதை செய்கிறாரு. இது போய் இது ஒரு இதனாலெல்லாம் நாட்டில் பிரச்சனை, இதனாலெல்லாம் வளர்ச்சி பின்னடைஞ்சிருச்சு. பெரிய இந்த நாட்டில் இருக்க வறுமைக்கே காரணம் இதுதான் பேசிட்டு இருக்கிறது. ரொம்ப கொடுமையானது இது. நீங்கள் அவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பு வச்சிருக்க பெருந்தகைகள், உங்ககிட்ட நான் அன்பாக கேட்டுக்கிறேன், இந்தியா அதிகமாக கொஞ்சம் இருங்க, இந்தியா அதிகமாக வருமானம் ஈட்டுற ஏற்றுமதி எது? மாட்டுக்கறி. பிரதமரே சொல்கிறார் பீஃப் எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 அந்த மாட்டுக்கறியை எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்றீங்க? அவ்வளவும் கிறிஸ்தவர் இஸ்லாமிய நாடுகள் தான். அதிகப்படியாக அவர்களுக்கு மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து அவர்கள் கொடுக்குற காசை வாங்கிக்கிற நீங்கள் அரபு நாட்டில் போய் நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்து வழிபடுகிற இந்து கோயிலை கட்டி திறந்து பெருமையாக பேசிட்டு வந்தாரா இல்லையா? வந்தாரா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? அவன் நாட்டில் இஸ்லாமிய நாட்டிலேயே இந்து கோயில்களை கட்டி வழிபட அனுமதிச்சான். வரலாறு என்ன சொல்லுது? எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் ஹைதர் அலி தன் அரண்மனைக்குள்ள தன் மகளாக சேர்த்துக்கிட்டு உன்னுடைய என் பாட்டியினுடைய குலதெய்வம் ராஜராஜேஸ்வரி கோயிலை அரண்மனைக்குள்ள கட்டி நீ வழிபடு மகளேன்னு அனுமதிச்சாருங்கிறதான வரலாறு. ஏன் இந்த இணக்கப்பாடு நமக்கு இல்லை? அதை நம்ம செய்யக்கூடாது. அதுவும் தமிழ் பேரன்பின் தாய், அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதை விட்டுணும். அதை தாண்டி நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. எத்தனையோ ஆண்டுகளாக நேற்று ஒரு மசூதியை கட்டி இன்றைக்கி போய் கந்திரியாக்க போனாங்கன்னா அது என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லலாம். பல 100 ஆண்டுகளாக இருக்குது. அனுமதித்த மக்கள் நம்ம திடீர்னு அதை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே போய் பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்கிறது அது நல்லா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? சார், அதாவது கொள்கையின் மூலமாகவும் உங்களுடைய கொள்கையை முன்னெடுத்து மேடைக்கு மேடை ஊருக்கு ஊரு தெரிந்து நல்லா பேச்சாற்றுறது மூலமா இளைஞர்களை பெரிதும் தவறுது. இப்போ ஒரு நடிகர் அந்த இளைஞர்களை ஃபுல்லா அரசியலில் கவரக்கூடிய ஒரு விதம் என்பது இருக்கு. இதனால் இளைஞர்களுடைய அந்த பங்களிப்பு நம்மளுடைய கட்சியில் குறைவதற்கான வாய்ப்பு இப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு நடிகர் ஒரு நடிகருடைய ரசிகராக இருப்பவர் என்னை தேட மாட்டார். நான் பலமுறை சொல்லிட்டேன். நீங்கள் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் என்னை தேட மாட்டார். போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேடுகிறவர் யாரோ அவங்க தான் என்னை தேடுவாங்க. விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. இப்போ தம்பி விஜய்னா அவருடைய ரசிகர்கள், அவரை நேசிக்கக்கூடியவர்கள் என்னை பின்தொடர மாட்டாங்க. அது அவர் அது வேறு. அதுக்காக போய் பேசிகிட்டு இருக்க முடியாது. அது அப்போ எங்கள் அண்ணன் கமலஹாசன் வரும்போது கூட தான் போனாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போதும் போவாங்க. ஆனால் எனக்குன்னு இருக்கிற நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை இதுதான் சரியாக இருக்கும், இதுதான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை பின்தொடருவாங்க. அதில் போட்டு நீ ஆரிய எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, தம்பி என்னை கேளுங்க, நீங்கள் தான் கேள்வி எழுப்புனீங்க. எதிர்ப்பு உள்ளவன் இந்த பாண்டேங்கிறவர் பீகாரிய பிராமணன். நீ திராவிட அரியணையில் உட்காரவே அவன் தான் உனக்கு வியூகம் வகுத்து தர வேண்டியது இருக்கு. எதுக்கு அவனை கூட்டி வர? அப்போ நான் என்ன கேட்குறேன், உனக்கு பீகார் பிராமணன் பாண்டே தான் வேணும்னா இங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு பாண்டே இருக்கான் என் தம்பி, அவனை பயன்படுத்த என்ன? அங்கே இருந்து ஒரு பிராமணர் பாண்டையை கூட்டிகிட்டு நீ பிராமண எதிர்ப்புன்னு பூச்சாண்டியன்னா அவன்னா எங்களுக்கு தெரியாமல் போயிடும். மறுபடியும் பாருங்க, இந்த பாண்டே இந்த பிரசாந்த் கிஷோர் விட்டு இப்போ ராபின் சர்மான்னு ஒரு வட இந்தியர் வராரு இந்த தேர்தலுக்கு வேலை செய்ய. இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஏயா நீ வெளியூர்லேருந்து பாண்டே சர்மாலாம் கூட்டிகிட்டு வர, இங்கேயே பாண்டே இருக்கார் ரங்கராஜ பாண்டே, இங்கேயே சர்மா இருக்கார் ஐயா ஹரிஹர ராஜா சர்மா, நம்ம ஐயா ராஜா, அவங்கள பயன்படுத்து. நீ அந்த ஊருக்காரனோட இந்த ஊருக்காரனுக்கு விவரம் தெரியும், அவனுக்கு தெக்கும் வடக்கும் தெரியாது, முக்கு முடுக்கு தெரியாது, இவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் சொன்னது. நீங்கள் சீமா அப்படி சொல்லிட்டாரு, ஒழுங்காக கேள்றா பைத்தியக்கார சொல்லி எதையாவது சொல்லணும். டீம் பார்ட்னர்னு அம்மா சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, மொழிக் கொள்கையில் என்னைய எப்படி சொல்கிறாங்க, என்ன பார்ட்னர்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க பேசுவாங்க. நான் அப்பா நம்ம அப்பா பாஷா மரணத்துக்கு போனேன்ல, அப்போ இவங்கெல்லாம் எனக்கு எதிராக ஓட்டு பொறுக்கிகள்னு பேரணி கூட்டம்லாம் நடத்துனாங்கல்ல, அப்போ நீங்கள் இவங்கெல்லாம் எனக்கு ஆதரவாக வந்தாங்களா? பெரியார் கோட்பாடுகளை எதிர்த்து நான் பேசணுன்னு அவங்க நாங்கள் பெரியாரை நாங்களே எதிர்க்கிறோம், அவரையும் எதிர்க்கிறாருன்றாங்க. அதுக்கு சொல்ல வந்தது அது. அதனால் பார்ட்னர் ஆயிடுவோன்னா இல்லை, நான் தான் போய் தினம் கைகுலிக்கு
நான் தான் டெல்லியில் ஒரு அலுவலகம் திறக்கிறேன், வாங்க திறந்து வைங்க, எல்லாம் கூப்பிட்டுருக்கேன்னா. சார் நீங்க இப்ப சொல்லும்பொழுது வந்து இந்த கட்சி வந்து அப்படி உருவாக்கப்பட்ட கட்சி கூட சேர்ந்து வரவங்க அப்படிதான் வந்திருக்காங்க. அப்புறம் ஏன் வந்து உங்களோட விலகி போறதுக்கான காரணம் நீங்க உங்கள்ட்ட சிந்தனை செலுத்தி வராங்க? தன்முனைப்பு தான், தன்னை முன்னிறுத்திக்கிறதா. நான் தான் கட்சி, நான் தான் கட்சி. மதுரைனா நான் தான், ஈரோடுனா நான் தான், சேலம்னா நான் தான். அது இருக்கு சார். அதாவது கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்கு. கட்சிக்காக நான், புரியுதுன்னு நினைக்கிறேன். கட்சிக்காக நான், கட்சியில் நான். அவன் தான் கட்சியில் இருக்க முடியுமே, கட்சியே நான் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம். அது கட்சியின் வளர்ச்சியை வந்து ஒரு நீண்ட இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணத்திற்கு பெரிய இடையூறா, தடை கற்களா, ஆங்கிலத்தில் செக் போஸ்ட்னு சொல்லுமா, அது மாதிரி நின்றுக்கிறோம். அது கஷ்டம். அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வேற ஒரு வளர்ச்சிக்காக வேற ஒரு ஆட்களை எல்லாம் இணைக்கும் போது தேவையற்ற முரண்கள் வருது. அது இந்த நமக்கு அவங்க வேற ஒரு எதிர்பார்ப்போட விலக வேண்டியது வருது. அதை பற்றி ஒரு பெரிய பேரியக்கம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வளர்கிற ஒரு இயக்கம் வந்து ஒரு மரத்தை வச்சு நீங்கள் ஒப்பிடலாம். பல முறை சொல்லிட்டேன், சில கிளைகளை சில இலைகளை உதுத்து தான் தீரணும், இல்லைன்னா அடுத்த கிளை வராது, அடுத்த இலை துளிர்க்காது. அதை போய் பேசிட்டு இருக்கக்கூடியதில்லை. இல்ல சார், இப்ப என்னன்னா சீமான் அவர்கள் வந்து கருத்தை வாங்க மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருக்கு. அது அவங்க கருத்து என்ன அவ்வளவுதான் தம்பி, அவங்க கருத்து என்ன, கருத்து என்னன்னு சொன்னா தானே கேட்கணும். கேட்க மறுக்கிறீங்கன்றதுதான் குற்றச்சாட்டா இருக்கு. உன் கருத்து என்னன்னு சொன்னா தானே கேட்க முடியும். அடுத்து சொன்னா நீங்க அவதூறா பேசுறீங்க. அவதூறு இது ஒரு பிரச்சனை. ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்க முடியாது தம்பி. அடிமை இனத்தின் உரிமைங்கிற கருத்தை தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது. இங்கே வந்து கருத்துனா என்னை ஏன் முன்னாடி நிறுத்தலை, வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ விலைக்கு போகிறவங்களாம் சீமான் செத்ததுக்கு பிறகு கட்சி யாருக்கு இதை சொல்லணுமா? நான் இந்த பிரச்சனையில் தான் எல்லாருக்கும் போட்டி பிரச்சனை. கட்சியில் என்னையை வளர விடலைங்கிறீங்க. கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ. கட்சிக்குள்ளே நீங்கள் தனியாக எப்படி வளருவீங்க? நீங்கள்லாம் சொல்லுங்களேன். கட்சிக்குள்ளே நீங்கள் என்னை வளர விடலை, யாரையும் வளர விடலைன்னா கட்சிக்குள்ளே எப்படி வளருவ? கட்சி வளர்ந்தா தானே நீ வளருவ. கட்சிக்குள்ளே நீ எப்படி வளருவ? உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்ப, அந்த கூட்டத்துக்குள்ளே நான் தான் காட்டுவேன். அதுதான் கட்சிக்குள்ளே தன்னை வளர்க்குறது. இப்போ இது கட்சியை வளர்க்குமா சிதைக்குமா? நான் நிற்கிற இடத்துல நின்று இந்த படையை நடத்தி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தம்பி, கட்சியில் ஒரு கோட்பாடு இருக்குது. எதையும் ஜனநாயகபூர்வமாக முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தணும், எதையும் அறிவுபூர்வமாக சிந்திச்சு உணர்வுபூர்வமாக செயலாக்கம் பண்ணணும். இல்லைன்னா அது வெல்லாது. அது இல்லைன்னா நீங்கள் அது இல்லைன்னா வந்து நடத்தவே முடியாது. நீங்கள் நடத்தி பாருங்க. இல்லை நீங்கள் நடத்தி பாருங்க. இல்லை நேரில் இருந்தோ, தாத்தா காமராஜ் இருந்தோ, பேரறிஞர் அண்ணாவில் இருந்தோ, ஐயா கருணாநிதியில் இருந்தோ, எல்லாம் அப்படி இல்லைன்னா அண்ணன் வைகோ மாதிரி ஆளுகளெல்லாம் ஏன் வெளியேற்றணும்? ஒரு கட்சிங்கிறது சர்வாதிகாரம்ங்கிற சொல்லையும் நீங்கள் கொடுங்கோன்மையும் குழப்பிக்கூடாது. சர்வாதிகாரம்ங்கிற ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருந்தே ஆக முடியும்னு ஐயா இறையன் எழுதுனது இருக்கு. ஜனநாயகபூர்வமாக முடிவெடுக்கணும், சர்வாதிகாரமாக தான் செயல்படுத்தணும். அங்கேயும் போய் ஜனநாயகம் செஞ்சா செய்யுங்க தம்பி, செஞ்சா செய்யுங்க, செய்யலைன்னா போங்கன்னா, படித்தா படிங்க, படிக்கலைன்னா போங்கன்னா நல்ல மாணவர்களை நீங்கள் உருவாக்க முடியாது. இது நீங்கள் எல்லாருமே நான் உங்ககிட்ட பொதுப்படையாக கேட்குறேன். கட்சியை நடத்துறது நான், கட்சியிலிருந்து போகிறத பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது நான். நீங்கள் எல்லாம் இவ்வளவு கவலைப்படுறீங்களே என் கட்சியை பற்றி, எவ்வளவு அக்கறையாக இருக்கிறீங்க. இது கவலை மாதிரி தெரியலையே. ஒரு நாள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம். பெரிய விளம்பரம் செய்யல, ஒன்றும் செய்யல. 10,500 பேர் நேரடியாக சேர்ந்தாங்க. வலைத்தளத்தில் ஒரு 10,000 பேர் சேர்ந்தாங்க. ஒரு நாளில் சேராமையா நீங்கள் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை தொடரும். நீங்கள் சேராமல் நீங்கள் கள்ள ஓட்டு போட்டீங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டீங்க. அதனால் போதும், இதோட நிப்பாட்டணும் நீங்கள் எண்ணி சொல்லலை. என்னைய 24,000 அதோட நிறுத்திருந்துட்டீங்க. வளராமையா நீங்கள் வந்து கட்சி இந்த கேடர் இல்லைன்னா இன்னொரு 10 பேர் வருவான், அவன் இல்லைன்னா இன்னொருத்த வருவான். அதுக்காக பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் குட்டையிலையோ குளத்துலையோ வலைய வீசிட்டுருக்கல. பெருங்கடல், தமிழ் தேச பெருங்கடல் இருக்குல்ல, தமிழ் பேரின பெருங்கடலில் வலை வீசுகிறேன். நான் மக்கள்கிட்ட முன்னாடி நின்று என் மக்களை, என் கருத்தை சொல்லி என் மக்களை என் பக்கம் வென்று கொண்டு வரேன். நான் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணுங்கிற கொள்கையை கொண்டவன். அதனால அந்த வேலையை செய்கிறேன்.
இவங்க போகிறாங்கன்னா சிலருக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கன்னா நான் ஒரு வெறுப்பு இருக்குது. அது என்ன அவனை திட்டலாம், அவன் கட்சியிலேருந்து போகலாம். இப்போ எத்தனை கட்சியிலேருந்து என் கட்சியிலேருந்து சேர்றாங்க அதையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா சொல்லுங்கள். திமுகலேருந்து என் கட்சியில் சேர்ற ஆளுகளை காட்டணுமா? அதுக்கு விழா வச்சு சொல்லணுமா? உங்களை மாதிரி நான் அது இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிக்கிட்டு தெரியணுமான்னு சொல்லுங்கள். இது அவ்வளவு கேவலமாக இருக்குது. நாங்கள் எங்கள் கட்சியாகவே இல்லை, ஆனால் கட்சியிலேருந்து வர ஆட்கள் அவர்களுக்கு இனிப்பாக இருக்குது. ஐயோ 3000 பேர் 1 நானே பார்க்குறேன், இவ்வளோ பேர் இருந்தானடா கட்சியில், திடீர்னு 3000 4000 பேர்.